நான் பேச போகும் தலைப்பு மழைநீர் சேகரிப்பு. இது மழைக்காலம், எல்லாருக்கும் பிடித்த காலம். இதுக்கப்புறம் கோடைக்காலம் வரும். கோடைக்காலம் தான் என்ன பிரச்சனை? தண்ணீர் தாங்க பிரச்சனை. வீட்டுக்கு வீடு சண்டை வரும், அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் சண்டை வரும், ஊருக்கு ஊரு சண்டை வரும், மாநிலத்துக்கும் சண்டை வரும். இப்படியே போனா மூன்றாம் உலக போரே தண்ணிக்காகத்தான். வானத்து மழை நீர் தாய்ப்பால் போலவே தூய்மையானது. அதை கீழே விட்டு விட்டு வாகனத்தில் வரும் தண்ணீருக்காக கையெண்ணி நிற்கிறோம். சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழையில் 40% கடலில் சேர்க்கப்படுகிறது. 35% வெயிலில் ஆவியாகிறது. 34% பூமியால் உறிஞ்சப்படுகிறது. 10% தான் மண்ணின் ஈரப்பதத்திற்கு உதவும். அன்றோ ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கிணறு இருந்தது. ஒவ்வொரு ஊருக்கும் கிணறோ குட்டையோ இருந்தது. எல்லா முறையும் மேய்ப்பதற்கு ஆறுகள் இருந்தன. அன்றோ ஒரு மாதம் மழை பெய்தால் கூட தெருவில் தண்ணி தேங்கி நிற்காது. இன்றோ ஒரு மணி நேரம் மழை பெய்தால் கூட நாம் தீவில் இருப்பது போல இருக்கிறது. இயற்கை மனிதனுக்கு வாழ இடம் கொடுத்தது. ஆனால் மனிதன் இயற்கைக்கு வாழ இடம் கொடுக்கவே இல்லை. அதனால் மனிதன் நடக்கும் இடத்தில் ஒரு புல்லு கூட முளைக்கவில்லை. மனிதன் வீட்டை கட்டினான், காட்டை அழித்தான். மனிதன் சாலைகளை அமைத்தான், ஏரி குளங்களை மூடினான். மனிதன் வீட்டை சுற்றி சுவர்களை எழுப்பினான், மழையை அழித்தான். இப்ப நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஏரி குளங்களும் நிரம்பிருச்சு. இப்ப மட்டும் நம்ம ஏரி குளங்களை திறந்து விட்டா வெள்ள அபாயம் வந்துடும்ன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. அவ்வளவு மழை பெய்யுது. ஆனா ஏங்க 4 மாசத்துல தண்ணீர் பஞ்சம் வருது? இது நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா. அப்ப ஏங்க நம்ம விவசாயிங்க பக்கத்து மாநிலத்துல போய் தண்ணிக்கு கையேந்தி நிக்கிறாங்க? என் வீட்டில், என் அலுவலகத்தில், என் பள்ளிக்கூடத்தில் ஒரு சொட்டு தண்ணீரையும் வீணாக்காமல் சேவையில் இருப்பேன் என்று உறுதிமொழி ஏற்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.